மல்லி சீரியல்ல இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போனதுமே நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது என்ன அப்படின்னா, கண்டிப்பா வந்து வெண்பா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த அந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து மொபைலில் வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படியாவது வந்து இந்த ஒரு விஷயத்தை வச்சு மல்லியை வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். ஏன்னா வந்து அதுதான் வந்து மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இதில் கண்டிப்பாக இருக்கும், வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வீடியோவும் இருக்குது. ஆனால் ஒன்று, யாருக்கிட்ட கிடைக்கணுமோ அந்த வீடியோ கிடைக்காம யார்கிட்ட கிடைக்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட போயிட்டு வந்து வீடியோ வந்து கிடச்சிருக்கு. அப்படி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி தான். இவ வந்து வீட்டுக்கு வந்ததுமே வந்து அங்கே விழுந்த இடத்துல எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து ஸ்டாண்ட்லேயே வந்து மொபைல் இருந்ததுனால மொபைல் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. மொபைலில் வந்து வீடியோ வந்து நல்லா கிளியராகவே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதாவது வந்து மல்லி வந்து தாலியை தான் காப்பாற்றாங்க. இந்த ரேணுகா வந்து வாண்டடாக தான் வந்து விழுந்திருக்காங்க அப்படின்றது நல்லாவே வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த வீடியோ மட்டும் வந்து விஜய் கிட்ட கிடச்சிருந்தா வந்து என்ன நடந்திருக்கும், அப்படியே மொத்தமாக டோட்டல் சீனுமே வந்து மாறி போயிருக்கும். அதை விட்டுட்டு ராஜேஸ்வரி பார்த்து இப்போ ராஜேஸ்வரி வந்து அதை வந்து விடுவாங்களா? ஆல்ரெடி வந்து உயிரோடு இருக்கிற ரேணுகாவே கொன்னுட்டு அதை வந்து அந்த பழியை வந்து மல்லி மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் அட்டன் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பயம் வந்ததுனால வந்து விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க அட்டன் பண்ண டைமில் வந்து நிஷா வந்து உள்ளே வந்துட்டனால அள்ளு விட்டுருச்சு வந்து ராஜேஸ்வரிக்கு. அதனால் வந்து எக்கேடா கெட்டு போட்டோம், இந்த ஒரு பழியை மட்டும் வச்சு மல்லியை மட்டும் வெளியே விடாமல் பார்த்துக்கலாம், ஒரு 5-6 வருஷத்துக்கு ஸ்டேஷன்லேயே வந்து வச்சிடலாம், ஜெயிலில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ மல்லிகை ஆதாரமாக வந்து வீடியோ வந்து வந்திருக்கப்போ ராஜேஸ்வரி என்ன பண்ணுவாங்க? ராஜேஸ்வரிக்கு இன்னமும் பயம் வந்துருச்சு. இந்த வீடியோ மட்டும் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னா நான் சொன்னது பொய்யாயிடும், நம்ம நினச்சது வந்து எதுவுமே நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து நினச்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை வந்து விட மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து இல்லாத ஒன்றவே ஏற்படுத்திக்கிற ராஜேஸ்வரி தனக்கு எதிராக ஒன்று இருக்கும்போது அதை வந்து விட்டு வைப்பாங்களா? கண்டிப்பாக வந்து வீடியோவை டெலீட் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் வந்து மொபைலில் வந்து வீடியோவை பார்த்துட்ருக்கிற சமயத்துலேயே வந்து விஜய் வந்து வராரு. அதாவது வந்து காலையில் வெண்பாவை வந்து பக்கத்து வீட்டில் விட்டு போனதுனால வெண்பாவை பார்க்குறதுக்காக விஜய் வந்து வராரு. அந்த சமயத்தில் கரெக்டாக தான் வராரு. ஆனால் வந்து விஜய் வந்து ஃபோனை வாங்கி பார்ப்பாரா? வீடியோவை பார்ப்பாரா? இல்லை என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா? அப்படின்றது எல்லாமே வந்து டவுட்டு தான். ஏன்னா வந்து அது வரைக்கும் வந்து ராஜேஸ்வரி விட்டு வைப்பாங்க அப்படின்றது சாத்தியமே கிடையாது. அதுவும் போயிட்டு ராஜேஸ்வரி கிட்டேயா மாட்டணும், ரஞ்சிதா கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டயோ மாட்டியிருந்தா கூட ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஏன்னா ரஞ்சிதா கிட்ட மாட்டிருந்தா ராஜிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எப்படியும் டைம் போய் எப்படியாவது வந்து விஜய் வந்து அதை வாங்கியிருப்பார். ஆனால் வந்து ராஜேஸ்வரி கிட்டேருந்து இது நடக்கிற காரியமே கிடையாது. ஆல்ரெடி வந்து விஜய் வந்து வேறு மல்லியை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திகச்சு இருக்காங்க. இதில் ஒன்று, விஜய் இது வரைக்குமே வந்து மல்லியை போயிட்டு பார்க்காம இருக்காங்க. அது வந்து மல்லிகை வந்து ரொம்பவே கவலையாக இருக்குது. மல்லிகை மட்டும் இல்லை, நமக்குமே வந்து ஏன் இந்த விஜய் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காரு? நிஷா வந்து அக்கா ரேணுகாவையும் வெண்பாவையும் வந்து நீங்கள் மறந்துடுங்க, நீங்கள் போனீங்கன்னா மறந்துடுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினதும் விஜய் வந்து சைலண்ட் ஆகிட்டாரு. ஏன் வந்து மல்லியை போய் பார்க்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியவே இல்லை. இப்போ வெண்பாவை வந்து பார்க்க வராரு. வெண்பா வந்து கேட்க மாட்டாளா? மல்லி அம்மா எங்கே? மல்லி அம்மா கிட்ட நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்களா? அப்போ விஜய் வந்து பொண்ணுக்காக வந்து வேணும்னு வந்து கூட்டிகிட்டு போவாரே தவிர தான் போய் பார்க்கணும், மல்லியை வந்து பார்க்கணும், மல்லி மேலே ஏன் இவருக்கு இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. அது மட்டும் இல்லாமல் தான் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகரை வந்து வக்கீலில் வச்சு மனோகரெல்லாம் போனாங்க. ஆனால் அங்கே வந்து ஒன்றுமே நடக்கலை. மனோகர் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணியும் வந்து எதுவுமே முடியலை. மல்லியை வந்து வெளியே கொண்டு வரவே முடியல. ஏன்னா வந்து நிஷாவும் சரி ராஜேஸ்வரியும் சரி 2 பேரும் மாறி மாறி வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மல்லி மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், மல்லி மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், மல்லி தான் தள்ளி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக எடுத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லி வந்து வெளியில் இருந்தால் என் அக்காவுக்கு வந்து ஆபத்து, என் அக்காவை வந்து அவள் கொன்னுடுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிஷா வந்து மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து போலீஸ்லால் வந்து மல்லிக்கு வந்து ஜாமீன் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. மனோகரும் வந்து மல்லிக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விஜய் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், ஸ்டேஷனில் வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, எங்களால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அந்த சமயத்தில் தான் வந்து ரகுவும் டாக்டரும் வந்து வந்திருக்காங்க. விஜய் வந்து ரகுவை வந்து டைரெக்டாக பார்த்துமே வந்து அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அது பார்த்துருந்தாலுமே வந்து ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரகு வந்து இப்போது ரேணுகாவை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காரு. எதுக்காக அப்படின்னா
ஆல்ரெடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இதுக்கு முன்னாடியே வந்து அடிபட்டு படுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எதுவும் சுயநினைவே இல்லாமல் ரகு வந்து பேசினப்ப தான் வந்து முழிச்சாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் பண்ணிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு வந்து ரேணுகாவை பார்க்குறதுக்காக போயிருக்காங்க. ஒரு வேளை வந்து ரகு பேசினா வந்து ரேணுகா வந்து கண்ணு முழிப்பாங்களோ, இந்த டைமும் வந்து நடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு போயிருக்காரு. ஒரு வேளை இருக்குமோ? அப்படி மட்டும் இருந்து ரகு வந்து கண்டிப்பாக வந்து ரேணுகா கிட்ட சொல்லுவாங்க. நீ கண் முழிச்சா உன்கிட்ட கேட்டா, இல்லை நானாக தான் விழுந்தேன் அப்படின்னு சொல்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதை வந்து போலீஸோ இல்லை கேஸ் ஃபைல் பண்ணுறதோ போலீஸ் ஸ்டேஷன் தெரியுதோ வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் போனால் வந்து தான் யார் அப்படின்ற விஷயம் வந்து ரேணுகா வந்து ரேணுகாவும் சரி ரகுவும் வந்து இவங்க 2 பேரும் யார் அப்படின்ற விஷயம் வந்து வெளியே தெரிய வரும். அதனால் வந்து ஸ்டேஷனுக்கு போகாத மாதிரி தான் வந்து ரகு வந்து ரேணுகாவை பண்ண சொல்லுவாள். அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவுமே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும், தான் தான் வந்து விட்னஸ் அப்படின்னெல்லாம் வந்து ரேணுகாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு போலீஸ் இல்லைனாலே ஒரு போலீஸ்க்கு என்னை பார்த்தா வந்து டவுட் வந்துடும். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காகவாவது வந்து ரகு வந்து சீக்கிரமாக வந்து ரேணுகாவை மீட் பண்ணும். ஏன்னா வந்து இவ சொல்கிற பதிலில் தான் வந்து மல்லி உள்ளே போவாளா இல்லை வெளியே வருவாளா அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தான் வந்து தன்னது வந்து மல்லி தான் மல்லி அதனால் ஜெயிலில் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சால் ரேணுகா வந்து இங்கே வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவாங்களோ, மல்லி ஜெயிலே இருக்கட்டும், அப்போ தான் வந்து நம்ம விஜய் கூட வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாற்றி சொல்லிடுவாளா, இல்லை போலீஸ் ஸ்டேஷன்லலாம் போனால் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானாக தான் விழுந்தேன், மல்லி என்னை தள்ளி விடலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் ரகு சொல்கிறத ரேணுகா கேட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து மல்லிக்கு ஆபத்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.